2026 சட்டப்பேரவை தேர்தலில் திமுக கூட்டணியில் 2 இடங்கள் பெற்றிருந்த இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் தாவேகா ஆட்சி அமைப்பில் அமைச்சரவையிலும் பங்கேற்றுள்ளது. ஆட்சி அமைப்பதில் இழுபறி ஏற்பட்டிருந்த நிலையில, அதாவது தேர்தல் முடிவுக்கு பிறகு ஆட்சி அமைப்பதில் இழுபறி ஏற்பட்டிருந்த நிலையில அந்த தமிழக வெற்றி கழகத்தின் அமைச்சர்கள் ஆதவ் அர்ஜுனா, செங்கோட்டையன் உள்ளிட்டோர்கள் எல்லாம் நேரடியாக இந்திய முஸ்லீம் லீக் கட்சி காதர் மைதீனை நேரடியாக சந்தித்து தங்களுக்கு ஆட்சி அமைக்க ஆதரவு அளிக்க வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைத்திருந்தனர். அந்த வகையில 2 சட்டமன்ற உறுப்பினர்கள் அவர்கள் வெற்றி பெற்றிருந்தனர். பாபநாசம் தொகுதி எம்எல்ஏவாக இருக்கக்கூடிய ஷாஜகான் அமைச்சரவையில் இணைக்க கட்சி முடிவு செய்து அதன் தொடர்ச்சியாக அமைச்சரவையில் இடம்பெற்றிருந்தனர். திமுக கூட்டணியில் நீடிப்பதா அல்லது விலகுவதா என்பது குறித்து இந்த 2 வார காலமாக தொடர்ந்து ஒரு சிக்கலானவே நிலை வந்தது. இந்த நிலையில இந்திய முஸ்லீம் லீக் கட்சியினுடைய அவசர மாநில பொதுக்குழு கூட்டம் சென்னையில நடைபெற்றிருக்கக்கூடிய நிலையில அந்த மாநில பொதுக்குழு கூட்டத்தில் திமுக கூட்டணியில் திமுக கூட்டணியிலிருந்து வெளியேறுவதாக தீர்மானமானது ஒருமனதாக நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. இதன் தொடர்ச்சியாக அதாவது பல சட்டமன்ற தேர்தல்கள்ல இந்திய யூனியன் முஸ்லீம் லீக், அதே போல தமிழ்நாடு முஸ்லீம் முன்னேற்ற கழகம், மனிதநேய மக்கள் கட்சி உள்ளிட்ட கட்சிகள் எல்லாம் திமுக கூட்டணியில் அங்கம் வகித்திருந்தன. புதிய அரசு தேர்வானதுக்கு பிறகு பெரும்பான்மை நியமிக்க ஒரு சூழலில் இருந்த பட்சத்துல அப்போது தமிழக முதலமைச்சர் விஜய் அவர்கள், தமிழக வெற்றி கழக தலைவர் அவர்கள் பல்வேறு கட்சி இடையே சென்று ஆதரவை கோரியிருந்தார். அதன் அடிப்படையில இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கட்சி 2 பேர் வெற்றி பெற்றிருந்தனர். அவர்களது ஆதரவை திரட்டுவதற்காக தமிழக அமைச்சர்கள் சென்று கட்சியினுடைய மாநில தலைவர் காதர் மைதீனை சந்தித்து ஆதரவை திரட்டிருந்தனர். அதன் பட்சத்தில் பல்வேறு கோரிக்கைகளை வைக்கப்பட்டிருந்தது. முதலாவதாக காதர் மைதீன் வெளியில் இருந்து தங்கள் தமிழக வெற்றி கழக அரசுக்கு ஆதரவு தெரிவிப்பதாக தெரிவித்திருந்தார். கூட்டணியில் இருந்து எப்போதும் திமுக கூட்டணியிலிருந்து வெளியேற மாட்டோம் என்ற கருத்தையும் அன்றைய தினம் முன்வைத்திருந்தார். அதன் தொடர்ச்சியாக பின்னர் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு அமைச்சரவையில் தங்களுக்கு இடம் வேண்டும், இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கட்சியின் சார்பில் 2 சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு 1 சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு அமைச்சரவையில் இடம்பெற வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைத்திருந்தார். அதன்படி பாபநாசம் சட்டமன்ற தொகுதியினுடைய போட்டியிட்டு வெற்றி பெற்ற ஷாஜகானுக்கு சிறுபான்மை நலத்துறை அமைச்சர் ஒதுக்கப்பட்டிருந்தது. அதன் பிறகு தொடர்ந்து திமுக கூட்டணியை அமைச்சர் ஷாஜகான் தொடர்ந்து விமர்சனம் செய்து வந்திருந்தார். திமுக கூட்டணியில் எப்போதும் அங்கம் வகிக்க கூடாது, நடைபெற்ற தேர்தல்ல கடந்த கால தேர்தல்கள் எல்லாம் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் சரியான ஆதரவோ அதே போல தேர்தலுக்கான களப்பணியாற்றுவதோ எந்த ஒரு வாய்ப்பும் வழங்கப்படவில்லை என்று தொடர்ந்து குற்றச்சாட்டை முன்வைத்து திமுக கூட்டணியும் திமுகவையும் கடுமையாக விமர்சனம் செய்து வந்திருந்தார். மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.